மனுஷனாகப்பட்டவனால ஓரறிவு உயிரினத்திலிருந்து 5 அறிவு உயிரினம் வரைக்கும் என்னென்ன குணாதிசயங்களை என்னென்ன கேப்பபிலிட்டிஸை அதுங்களால வெளிப்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையும் ஹியூமன்ஸால ஒரே நேரத்திலேயோ வெவ்வேறு நேரத்திலேயோ இல்லை வாழ்நாள் முழுவதும் வெளிப்படுத்த முடியுங்க. உதாரணத்துக்கு மனுஷனால வெஜிடேரியனாகவும் இருக்க முடியும், நான் வெஜிடேரியனாகவும் இருக்க முடியும், சில சமயம் வெஜிடேரியனாகவும் சில சமயம் நான் வெஜிடேரியனாகவும் இருக்க முடியும். அது மட்டும் தான் இல்லைங்க, மனுஷனால டால்பின் மாதிரி புத்திசாலித்தனமாகவும் இருக்க முடியும், நாய் மாதிரி நன்றியோடவும் இருக்க முடியும், காக்கா மாதிரி ஒன்று சேர்ந்தும் வாழ முடியும், வேட்டையாடியும் வாழ முடியும், அரவணைச்சும் வாழ முடியும். மனுஷனால இதுதான் முடியுன்றது கிடையாதுங்க. அவன் எப்படி வேணா வாழ முடியுங்க. மனுஷனால வாழ்நாள் முழுசும் ஒரே மனைவியோடையும் வாழ முடியும், பல மனைவிகளோடையும் வாழ முடியும். நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல படிச்ச மாதிரி ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்படி கூட கிடையாதுங்க. மனுஷனால தனிச்சே வாழவும் முடியும், ஒன்று சேர்ந்தும் வாழவும் முடியும். அவனுக்கு இதுதான் குணாதிசயம் கிடையாது. பச்சோந்தி மாதிரி அவனால நேரத்துக்கு நேரம் தேவையான இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட குணத்தை, தன்னோட உணவு பழக்கத்தை எதை ஒன்றா அவனால வேகமா மற்ற உயிரினங்களோட எவால்வ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ரீசன்னாலையும் தாங்க நம்ம மனிதனையும் எங்கெங்க தேவையோ அங்கங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றது. அவங்களோட குணாதிசயம், அவங்களோட தகுதி, அதுக்கேற்ற மாதிரி யார் யாரை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க நம்ம தேவையான இடத்துல வச்சோம்னா நம்ம உலகத்துல எல்லா பிரச்சனையுமே தீர்த்துடலாங்க.